கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அமைந்துள்ளது பாம்பாறு அணை. இயற்கை எழில் கொஞ்சும் பாம்பாறு அணை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. ஊத்தங்கரை நகர் பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது பாம்பாறு அணை. அணையின் கிழக்கு பகுதியை சுற்றிலும் ஜவ்வாது மலைகளும் மறுபக்கத்தில் தென்னந்தோப்புகளும் அணையின் நடுவில் மதகுகளில் ஓடும் தண்ணீரின் அழகையும் ரசிக்காதவர்களே இல்லை என்றே சொல்லலாம். ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு மிக முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்த பாம்பாறு அணை. பாம்பாறு அணை நீரை நம்பி தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சுமார் 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. அணையின் அருகில் உள்ள ஜவ்வாது மலையில் தொடர்ந்து மழை பெய்தாலே பாம்பாறு அணை நிரம்பிவிடும். இப்படி பாம்பாறு அணையின் சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஊத்தங்கரை, மத்தூர், சிங்காரப்பேட்டை, அனுமன் தீர்த்தம், காரப்பட்டு, கல்லாவி, சாமல்பட்டி போன்ற சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு இந்த பாம்பாறு அணை செலவில்லாத முக்கிய பொழுதுபோக்கு தலமாகவும் விளங்கி வருகிறது. ஆனால் இங்கு வரும் மக்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. எனவே இத்தனை அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இந்த பகுதியை சீரமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாம்பாறுன்றது நல்லா பெரிய அணையாக கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா பராமரிப்பு பண்ணாமல் இருக்காங்க. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. பார்க்கணுன்னு வரும்போது எதுவுமே இல்லை, பூங்கா இல்லை, ஒரு பார்க்கறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, தண்ணி இல்லை, வசதி இல்லாமல் இருக்குது. அதையெல்லாம் நமக்கு சரி பண்ணி இதை நல்லா ஒரு சுற்றுலாத்தலமாக கவர்மெண்ட் பராமரித்தாங்கன்னா இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. இந்த அணையை சுற்றிலும் ஏராளமான மரங்கள் உள்ளதால் நிழலுடன் குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. எனவே மரங்களை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள உடைந்த இருக்கைகளை சீரமைக்க வேண்டும். கால்வாய்களின் இரு பக்கங்களிலும் மண்டி கிடக்கும் செடிகளை அகற்றிவிட்டு அழகான செடிகளை அமைக்க வேண்டும். பூங்கா, நடைபயிற்சி இடம், சிறுவர் விளையாட்டு இடம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களையும் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த இடத்தை சுற்றுலா தலமாக மாற்றினால் சுற்றுவட்டார கிராம மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் ராஜாராம்.